இன்னைக்கு டே 23 23rd டேட் 12/12/2024 Thursday காத்தால மணி 4வது. நம்ம குஜராத்தில் இருக்கிற பரூச் மாவட்டத்தில் மங்களேஸ்வர் என்ற இடத்துல இருக்கோம். பக்கத்தில் தான் 1 கிலோமீட்டரில் தான் அன்னை நர்மதை ஓடுறா. இந்த ஆசிரமத்தில் தான் நம்ம தங்கியிருக்கோம். புனித நர்மதை நதி பயணத்தின் வடகரை பயணம் இன்று தொடங்குகிறது. எப்போதும் போல் இன்றும் இன்றைய நாளும் இனிமையாக இருக்க வேண்டும், சிறப்பாக இருக்க வேண்டும். அதற்கு எல்லாம் அல்ல என் குருநாதர் காஞ்சி மகா பெரியவர் அவருடைய திருவடியையும் யோகி ராம்சாத் அவருடைய திருவடியையும் அவர்கள் என்னை ஆசிரியப்பார்களாக. பல அனுபவம், பல நிகழ்வுகள் கூட்டி கிடைக்கின்றன. அவைகள் எனக்கு அனுபவங்களாக மாறுகின்றன. அது புதிய அனுபவம், தனி எக்ஸ்பீரியன்ஸ். அந்த அனுபவங்களை பெற நான் காத்திருக்கிறேன். வாருங்கள், என்னோடு சேர்ந்து பயணியுங்கள். இன்றைய புனித நர்மதை நடை பயணத்தின் 23ஆம் நாளை இனிதே ஆரம்பிப்போம். வாழ்க நர்மதை, வாழ்க காவேரி, வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.
கண்ணுக்கு பக்கத்தில். அது திராவிட கட்டடக்கலை இடம் இருக்குது. இதே மங்களேஸ்வரில் தான் இருக்குது. கிட்ட எப்படி பார்க்கணுன்னு ஆசை, யாருமே இல்லை, யாரும் கேட்கவே முடியல. இது ஒரு நோட் பண்ணிக்கங்க, நான் போய் விசாரிக்கிறேன். இந்த கோயில் வந்து நம்மளுடைய மரபை சார்ந்த திராவிட கட்டடக்கலை சார்ந்து இருக்கிறது. நம்ம ஸ்டைலில் இருக்குது. ஒவ்வொரு இதையும் கவனிச்சுட்டு வரேன். எத்தனை கோயில் இருக்குது, எந்தெந்த கோயிலில் நம்ம ஸ்டைலில் இருக்குது, அது நார்த் இந்தியா ஸ்டைலில் இருக்குது, அங்கே உள்ள சிற்பங்கள் என்னென்னுலாம் கவனிச்சுட்டு வரேன். நம்மளும் தான் அடிச்சிக்க முடியல. ஒவ்வொரு அடுக்குலேயும் அவ்வளோ சிற்பங்கள், அவ்வளோ நல்ல கதையை சொல்லிட்டு போகிறாங்க. அவ்வளோதான், சும்மா இருக்காமல் வெட்டி கதை பேசாமல். ஓகே சார். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நீரின்றி அமையாது உலகு. காவிரி தாய் வாழ்க, காவிரி தாய் வாழ்க. நர்மதை தாய் வாழ்க, நர்மதை தாய் வாழ்க. அங்கே பாருங்கள், இதெல்லாம் பாருங்கள். நர்மதே ஹார். எஸ், அதில் ஒன்றும் மாற்றமே இல்லை. அது டோட்டலாக திராவிட கட்டடக்கலையை சேர்ந்தது தான். என்ன சிவன் கோயிலாக இருக்கும், நல்லா இருக்குது கோயில். இதுபோல் நிறைய யாத்திரிகள் வந்துட்டாங்கனாக்கா அங்கே போய் தங்கிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்கிறீங்க. ஒவ்வொரு கோயிலையும் தங்கிக்கலாங்க. அப்படி ஒரு வரவேற்பு குஜராத்தில். இன்றைக்கி நாம் ஒரு 575 கிலோமீட்டர் நடந்துருப்போங்க. 0 பார்ட் 1 ஆரம்பிச்சிச்சு பார்த்தீங்களா, ஓம்காரேஸ்வர் டு விமலேஸ்வர். 540 சொன்னீங்களா, 550 சொன்னேன். ஓகே. அப்புறம் மிட்டி தாராலேருந்து இது வரைக்கும் 40, 50, 60, 70 இருக்கும். ஸோ 610 கிலோமீட்டர் வந்திருப்போம். 610 கிலோமீட்டருக்கு மேலேயே இருக்கும். 610 கிலோமீட்டருக்கு மேலேயே நம்ம நடந்திருக்கோம். நிறையா பேர் நடக்கிறாங்க. காற்றுல பார்த்தீங்களா, ஒருத்தர் 2 பேர் ஒரு 5:30க்கெல்லாம் புறப்பட்டு போனாங்க பார்த்தீங்களா. வாங்க புறப்பட்டு போகலாம், லேட் ஆகிடுச்சு இன்றைக்கி. அமுல் गाँव का नाम क्या? நிக்கோராங்கிற ஊருக்கு வந்திருக்காங்க. பெருசாக இருக்குது. உதாரணத்துக்கு தஞ்சாவூர் டு கும்பகோணம் போகிற வழியில் திடீர்னுட்டு தாராசுரம் வரும் பார்த்தீங்களா, அது போல் இருக்குது. ஆமாம், தீபாராதனை நடக்குது இந்த கோயிலில், சிவன் கோயில். அதுபோல் திடீர்னு ஒரு சின்ன ஊர் மாட்டிடுது. मौसी गरम ठंडा नहीं, छोटा 10 वाला. தண்ணியை வாங்கிக்கிறதுங்க. கிங்கிலி மணி 7:18 ஆகுது. இந்நேரம் இந்த ஊருக்கு சூரியன் தெரிய ஆரம்பிச்சிருக்கும். நம்ம ரோட்டில் நடக்கிறதுனால, 2 பக்கம் வீடுகள் இருக்கிறதுனால சூரியன் நம்ம கண்ணுக்கு தென்படவில்லை. அவுட்டரில் போயிருந்தோம்னாக்கா வயல்வெளிகள் இருக்கும். இன்னும் 7 நேற்று தான் பார்த்தோமே, 7:12 சூரியன் தெரிய ஆரம்பிச்சிருச்சே. அம்மா எங்கள் ஊர் தஞ்சாவூர்லலாம் டிசம்பர் மாதத்துலலாம் கூட 6:25 சூரியன் தெரிய ஆரம்பிச்சிடும். பஞ்சாங்கம் கணிக்கிறதே அத்தனை இதுவும் நம்ம தஞ்சாவூரை வச்சு தான். ஏன்னா அங்கே தான் எவ்வளோ பெரிய இது பாருங்கள், சொல்கிறேன் பாருங்கள் ஒரு விஷயம். நல்ல தகவல், சுவாரஸ்யமான தகவல், அறிவுபூர்வமான தகவல். இரவு பகல் 12 மணி நேரம் அப்படியே சரியாக போயிட்டுருக்கோம். அப்படியே
சூரியனோட கதிர்கள் இரவு எல்லாம் 12 மணி நேரம் அப்படி இருக்கும். இயற்கையாக அப்படி அமைஞ்சதுனால, தகவும் அமைஞ்சதுனால அந்த ஊரில் நல்ல காற்று, நல்ல சுவாசம் இருக்குது. நம்ம நல்லா மற்ற ஊருக்காரங்களுக்கு எரிச்சலாக இருக்கும். உண்மையும் அதுதான். தஞ்சாவூர் மேளம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? தஞ்சாவூர் மேளம் தாலி கட்டும் நேரம் கேட்பதற்கு தாலி பாடுபட்டேன் நானு தங்கச்சிக்கு கல்யாணமா பெருவெங்குமே கொண்டாட்டமாம். டி ராஜேந்திரனுடையது. ஸோ இந்த டெல்டா மாவட்டம் 6 மணி நேரம் 2 மணி நேரம் 12 மணி நேரம் பப்பி சூரிய கதிர்கள் படுறதுனால நல்ல வளமான பகுதி, வளமான எரிச்சலாகவும் மற்றவர்களுக்கு கவலை இல்லை. கமெண்ட் வரும், கவலை இல்லை, பதிலும் அளிக்க மாட்டேன். ஒரு பத்திரிகையின் ஆசிரியர் 25 இயர்ஸாக சமூகத்தில் அங்கீகரிச்சிருக்காங்க மும்பையில். இதோட என்ன மற்றவர்கள் கமெண்ட், ஒட்டகம் போய்கொண்டே இருக்கும். நர்மதே ஹர். ரொம்ப ஆனந்தமாக இருக்குது, ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. இது ஒரு புதிய அனுபவம். எங்கேயோ இருந்து நம்ம குஜராத்தில் ஒரு கிராமத்தில் போயிட்டுருக்கோம். நர்மதான்னு போட்டுருப்பாங்க அந்த பஸ்ஸு. அது நர்மதா மாவட்டம் அப்படின்னு நினைக்கிறேன், இல்லைங்களா? குஜராத்னு போட்டிருக்கு. அந்த பஸ்ஸு முன்னாடி ஒன்று எழுதியிருக்குது, அது வந்து நர்மதா. அடுத்து சூரத்னா சூரத்தோடைய மாவட்டமாக இருக்கும் எழுதியிருந்தாக்கா. ராஜ்கோட்லேயும் இருந்தால் ராஜ்கோட் மாவட்டமாக இருக்கும். அகமதாபாத்லேயும் இருந்தால் அகமதாபாத் மாவட்டமாக இருக்கும். நாம் இப்போ வடகரையில் நடந்துகிட்ருக்கோம். இங்கேருந்து ஒரு 500 மீட்டர் தான். இது பாருங்க, இது ஒரு அன்னச்சேத்திரமா. परिक्रमा वासी के लिए भोजन मिलेगा स्थल रणछोटा राय मंदिर निकोड़ा அன்னச்சத்திரம் வேணும். இதெல்லாம் பிள்ளைங்களாம் ஸ்கூலுக்கு கிளம்பிட்டு இருக்குது. நாம் இன்றைய பொழுது நடக்க ஆரம்பிச்சிட்டோம். சூரியன் கவலையெல்லாம் மணி 7:20 சூரியன் உதிக்க ஆரம்பிச்சிருக்கும். நேரம் உதிக்க என்ன தெரிய ஆரம்பிச்சிருக்கும். ஈர் இன மாடுங்க இங்கே உள்ளதுலாம் குஜராத்தில் தான் இயற்கையாக கொடுத்துருக்குங்க. அப்படி 1 லிட்டருக்கு ஒரு வேளைக்கு 15 லிட்டர் கறக்கும். இது காளமாடு, புழுவுக்கு வச்சுக்குவாங்க. இந்த பாருங்க, மொளை ஏன் மொளை ஏன் மொளை ஏன் மொளை ஏன் மொளை. எப்படி இருக்கு பார்த்தீங்களா காலை? அங்கே பாருங்க, கண்ணுக்கு விருந்து. ஒரு மாட்டின் அழகு, காளை மாட்டின் அழகு. அடாடாடாடாடா, ஐயோ 2 இருக்கு ஜோடி. 2 வெவ்வேறு இடத்துல பிறந்திருக்கோம். இல்லை பாருங்க, இதெல்லாம் நம்ம சொத்துங்க, நம்மளோட ட்ரெஷர், நம்மளோட பொக்கிஷம், சொத்து. இதோடைய அடுத்த மரபு ஜெனட்டிக். எவ்வளோ அக்ரெசிவாக இருக்குது பாருங்கள், மூர்க்கமாக இருக்குது பாருங்கள். கிட்டக்கு போனால் தலையாட்டுவார். அப்படியே ஒரு தாவுனா தீர்ந்து போச்சு. கொம்பு எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இன்றைக்கி டிசம்பர் 12, நம்ம நாளுக்கு டே 23. குஜராத் மாவட்டத்தில் நடந்துகிட்ருக்கோம். மிட்டித்தாலையிலேருந்து 72 கிலோமீட்டர் நடந்திருக்கோம். பார்ட் பியில் 72 கிலோமீட்டர் நடந்திருக்கோம். பார்ட் ஏல 545 கிலோமீட்டர் கூட்டிங்க 615 கிலோமீட்டர் நடந்திருக்கோம். வாங்க தொடர்ந்து நடப்போம். நர்மதே ஹர், நர்மதி தாயே போற்றி, காவேரி தாயே போற்றி,
வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நீரின்றி அமையாது உலகு. வாரண்டா. ஓகே, உத்தரவு கொடுத்துருச்சு. நர்மதேஹர். அந்த மாட்டுக்கு எய்த்தாப்லையே இன்னொரு மாடு. இந்த மாடும் ரொம்ப பார்க்க அழகாக இருக்குது. வாங்கடா அடிக்குது, மோதி பார் அடிக்குது காலை. அதோட குணம் மூர்க்கம். அதே வேளையில் மணி 7:25, சூரியன் நன்கு உதிச்சிடுச்சு. அதோட காட்சியை பாருங்க. சூரியன் நன்கு மேலெழும்பி விட்டது. அதுதான் கிழக்கு. அங்கே தான் எங்கள் ஊர் தஞ்சாவூர் இருக்குது, கன்னியாகுமரி இருக்குது, சென்னை இருக்குது, மாமல்லபுரம் இருக்குது, விசாகப்பட்டினம் இருக்குதுன்னு தெரியும். எனக்கு தஞ்சாவூர் தான். ஆனால் தஞ்சாவூர் மக்கள் என்னை மதித்ததோ, கரந்தை மக்கள் என்னை மதித்ததோ, தெரு மதித்ததோ கிடையாது. உதாசீனப்படுத்தி, அவமதித்து, கேவலப்படுத்தி விட்டுருச்சு. நான் கவலைப்படல. ஒட்டகம் போய்கொண்டே இருக்கும். நர்மதே ஹர். காவிரி தாயே போற்றி. வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வாங்க, 23ஆம் நாளை தொடங்குவோம். ஒரு 300 மீட்டர் தாண்டி போனால் நர்மதை வந்துடுவா. அங்கே தான் ஓடுது, பறந்து விரிந்து அங்கே தான் ஓடுது. நம்மளுடைய மைய நோக்கம், கரு, லட்சியம் நர்மதையை நினைத்து கொண்டும், சிந்தனை செய்து கொண்டும், அவளை போற்றி கொண்டும், துதித்து கொண்டும் நடப்பது தான். என் அம்மா அழகானவள் என்றால் உங்கள் அம்மா அழகற்றவள் அல்ல என்று அர்த்தம் அல்ல. காவேரி உயர்ந்தது என்றால் மற்ற நதிகள் உயர்ந்தது அல்ல, தாழ்ந்தது அல்ல என்று அர்த்தம் அல்ல. அதுவும் அழகுதான். நர்மதையும் அழகுதான், காவேரியும் அழகுதான். எங்கள் அம்மாவும் அழகுதான், உங்கள் அம்மாவும் அழகுதான். அதை போற்ற வேண்டும், அழகை ஆராதிக்க வேண்டும். ஒரே வார்த்தை. நர்மதையின் அழகை இந்த சரவணன் ஆராதிக்கிறான். காவேரியின் அழகை இந்த சரவணன் ஆராதிக்கிறான். கோதாவரியின் அழகை இந்த சரவணன் ஆராதிக்கிறான். கங்கை நதியை அழகை இந்த சரவணன் ஆராதிக்கிறான். ரசிப்பு, அழகை ஆராதிக்கிறேன். அங்குதான் நர்மதை ஓடுகிறாள். அன்னை நர்மதை ஓடுகிறாள். தாய் காவேரி ஓடுகிறாள். அடிக்கடியாக மூஞ்ச பார்த்துக்கோங்க. காவேரி வாழ்க. நடந்து போயிட்டுருக்கோம். இந்த வழியில் தான் போகணும். இப்படி ஒரு தியானிதாம் அப்படின்னு ஒரு இடம். ஆன்மீக சாதகர்கள் வந்து இங்கே தங்கிக்கலாம். உங்களுக்கு நல்லா அருமையாக பராமரிச்சிருக்காங்க. இதுபோல் பரிக்கிரம வாசி வந்தாங்கன்னு வச்சுக்கேன், நர்மதை வளம் வரும், அழகாக தங்கிக்கலாம். இது என்ன, நம்ம பாண்டிச்சேரியில் இருக்கிற ஆரோவில்லாட்டம் இருக்குது. ஏதோ ஒரு காரணம் இருக்கும். அவங்களுடைய லோட்டஸ் தாமரை இல்லையா? ஓகே, இது பார்த்தாச்சு. போகிற வழியில் இதெல்லாம் இருக்குது. எய்த்தாப்பில் வயல்வெளிங்க. இதுக்கு பின்னாடி தான் உங்களுக்கு முக்கியம். இந்த ஆசிரமத்துக்கு பின்னாடி அற்புதமாக நம்மளுடைய அன்னை நர்மதை ஓடிக்கொண்டிருக்கிறாள். அங்கே தெரியுது பார்த்தீங்களா ஒரு லோட்டஸ், அதுதான் எய்த்தாப்பில் இருக்குது. உள்ள போய் பார்க்கலாம். ஓகே, மகா பெரியவர், அவரை நினச்சி நம்ம காரியத்தை தொடங்குகிறோம். அதை போய் பார்த்தாலும் நமக்கு மகா பெரியவராக தான் தோன்றுவார். எனக்கு அதை விட எனக்கு வேறு எதுவும் கிடையாது. மீண்டும் மீண்டும் சொல்லுவேன். அதனால் எதை பார்த்தாலும் எனக்கு ஒரு பிரமிப்பு, அதெல்லாம் எதுவுமே கிடையாது. திகைப்பு எதுவுமே ஏற்படாது. என் குருநாதர் வழி நடத்துவார், என்னை காப்பாற்றுவார், எனக்கு உணவு அளிப்பார், எனக்கு வேலை கொடுப்பார். அதனால் எதை பார்த்தாலும் அப்படிங்கிறதே கிடையாது.
அப்படியே பார்த்தாலும் அவரை தான் பார்ப்பேன். அந்த கோயிலுக்கு போய் நின்னா கூட எனக்கு குருநாதரை தான் ஏற்றாமல் இருக்கிறதா தெரியும். அப்படி ஒரு பக்தி, அப்படி ஒரு பாவம். கடவுள் வாழ்க வாழ்க. நடந்து போயிட்டுருக்கோம். நர்மதை நதியை வளம் வரக்கூடியவர்கள் காலம்புரை இந்த இடத்துல தங்கிக்கலாம். டீ கொடுப்பாங்க, பிஸ்கட் கொடுப்பாங்க. அது நடந்துகிட்ருக்கு. யாத்திரிகள் யாரெல்லாம் போகிறாங்களோ அவங்களுக்கெல்லாம் வசதி. இது ஒரு புண்ணியம், இது ஒரு 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 உதவி. இது ஒரு பூந்தோட்டமாங்க. இது பூ பொழிச்சிருக்குது இல்லையா? அருமையான மண்ணுங்க. இது குஜராத்தில் கிழக்கில் இருக்குது. நம்ம போன முறை கிழக்கு நம்ம பார்த்தோம். ஜர்வானியை பார்த்தோம், மாதரஸ்ங்கிறத இடத்த பார்த்தோம். அதெல்லாம் ரொம்ப அருமையாக இருந்துச்சு. பார்த்தீங்களா? இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வரும். இதெல்லாம் கிழக்கு. வடகரையில் இருக்கும், அது தென்கரையில். மாதரஸ், ஜர்வானி, புக்குரா. ஐயோ அம்மா அம்மா, அங்கே ஒரு கழுகா என்னன்னு தெரியலையே உட்காந்துரு. பெரிய பறவை ஒன்று உட்காந்துருக்குங்க, பறந்து போணுச்சிங்க. அங்கே ஒரு பறவை உட்காந்துருக்குங்க, அது என்னன்னு தெரியல. பரப்புறாங்க பாருங்க அங்கேருந்து. வாங்க நம்ம பயணத்தை தொடங்குவோம். எது சொல்ல வர, இந்த இடத்துல ஏதோ பூலாம் போட்டிருக்காங்க. நம்ம நர்மதியின் வடகரையில் போயிட்டுருக்கோம். போன வாரம்னா தென்கரையில் இருந்தோம், அங்கேயும் வளமையாக இருந்துச்சு. குஜராத்தின் கிழக்கு பகுதியில் இருக்கும், நல்லா வளமையாக இருக்குது. இதுவே மேற்கு பகுதியில் போயிட்டிங்கனாக்கா இந்த கட்சின்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா, ரான், அப்படியே 90 டிகிரி ஆப்போசிட். இந்த சரவணை ஆஹா ஆஹா, அப்படி ஒரு கௌரவத்தில் அங்கே போய்ட்டு வந்தேன். அங்கெல்லாம் போயிருக்கோம் தெரியுங்களா. சூரிய கதிர்கள் போல் இது வறண்ட பிரதேசம், பாலைவனம், ஒன்றும் முளைக்காது, ஒன்றும் கிடையாது. இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக இருக்குது பாருங்கன்னு சொல்லுவாங்க. 90 டிகிரி. இது எப்படி இருக்குது, இங்கே எப்படி வளமாக இருக்குது. அங்கே தண்ணி கிடையாது, மணல் தான். அங்கே போய் அங்கே ஐயா திருப்புகழ் ஐஏஎஸ் அவர்கள் செக்ரட்டரியாக இருந்தார் குஜராத்தில். நம்மளுடைய திருவாளர் வே இறையன்பு ஐஏஎஸ் அவருடைய மூத்த சகோதரர். இந்த இதை சொல்லிக்க ஆசைப்பட்றேன். அவருடைய சகோதரர் தான் திருவாளர் வே திருப்புகழ் ஐயா ஐஏஎஸ். அவரை போய் சந்தித்தோம். வாங்க சரவணன், நான் செய்யாமல் வேறு யார் செய்வா, இங்கே பாருங்க அப்படிம்பாரு. எப்போ பார்த்தாலும் என்னங்க சரவணன் எப்படி இருக்கீங்க, வேலையெல்லாம் எப்படி போயிட்டு இருக்குது, ஆளாகாலா அப்படி மனுஷன். அவர் மூலியமாக தான் அந்த கடைகோடியில் இருக்கிற, குஜராத்தில் கடைகோடியில் இருக்கிற பாலைவனத்தில் ஒரு விஐவி ட்ரீட்மெண்ட்டில் பத்திரிகையாளர்களுடைய அந்த கேட்டகரியில் அந்த இடத்த போய் கண்டுகளிச்சேன். ஸ்பெஷல் ஒரு நல்ல அரேஞ்ச்மெண்ட்டு, பஸ்ஸு, நல்ல போகிறப்ப உணவு, வரப்போ உணவு, அங்கே ஒரு உணவு அவர் தான் அரேஞ்ச் பண்ணி கொடுத்தாரு. நான் செய்யாமல் வேறு யார் செய்வா, வாங்க. எதுக்கு சொல்ல வரேன், இந்த இடம் இவ்வளோ பசுமையாக இருக்குது, அந்த இடம் அங்கே வறண்டு இருக்குது. ஆஹா ஆஹா பாருங்கள், சொல்லி முடித்த பிறகு உடனே பாருங்கள், நல்லவர்கள் பெயர் எடுத்த உடனே வே இறையன்பு ஐயா, வே இறையன்பு ஐயா, வே திருப்புகழ் ஐயா ஐஏஎஸ் அவர்கள் பேரை எடுத்த உடனே எவ்வளோ மலர்ச்செடிகளை பாருங்கள். அவங்களாம் நாட்டுக்காக நல்லது செய்யணும்னு பிறப்பெடுத்தவங்க. அதே போல் அவங்களுடைய சகோதரி வே இன்சுவை அவருடைய கட்டுரை கூட நான் படிச்சுட்டு இருக்கேன். இன்றைக்கி தேதி 12. இன்றைக்கி இப்போ ஒரு வாரத்துக்கு முன்னாடி அவங்க ஒரு கட்டுரை எழுதியிருந்தாங்க தினமணியில். எனக்கு வந்துடும், நான் படிச்சுட்ருக்கேன்.
அதெல்லாம் பசுமையாக இருக்குங்க. ஓகே, அங்கே பாருங்கள் ரோஜா 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 கண்ட பின்பே ரோஜா உன்னிடத்தில் என் மனதை நீ ஆனந்தம் ஆனந்தம் பேரானந்தம், மகிழ்ச்சி மகிழ்ச்சி பேர் மகிழ்ச்சி. இது ஒரு புதிய அனுபவம், த நியூ எக்ஸ்பீரியன்ஸ். இவருடைய பண்பாட்டை கலாச்சாரத்தை அறிந்து யூடியூப் மூலமாக வழங்குகிறேன், நூலாகவும் வழங்குவேன். இந்த யூடியூப் சேனலை गाँव का नाम क्या? गंगारेश्वर. गंगारेश्वर. இந்த யூடியூப் சேனலை மஸ்த் மதராசி என்கின்ற யூடியூப் சேனலாக வழங்கி வருகிறேன். அதை நீங்கள் பேராதரவோடு ஆதரவு நல்கி சப்ஸ்கிரைப் வாடிக்கையாளராகி லைக் பண்ணி ஷேர் செய்யவும், பெல் பட்டனை அமுக்கவும். அப்பொழுதுதான் பல பேருக்கு இந்த காணொளி சென்றடையும். அவர்களும் இந்தியாவில் சென்னையிலிருந்து ஒரு 1800 கிலோமீட்டர் இருக்கும் ஓடுகிற நர்மதை நதியில் இப்படி ஒரு கலாச்சாரம் இருக்கிறது அறிய வருவார்கள். நாமளும் இதே போல் செய்யும். எனக்கு ஆசை என்னென்னு கேட்டிங்கனாக்கா, காவிரியையும் இதே போல் முன்னாடி சொன்னாப்புல ஒரு விஷயத்தில் சொன்னாப்புல முக்கம்பில் ஆரம்பித்து பூம்புகாரில் முடியணும். வலது பக்கம் ஆரம்பித்து இடது பக்கம் இனிஷியலாக இப்போ ஆரம்பிச்சிக்கும். அதுக்கப்புறம் தலைக்காரி வரைக்கும் போகலாம். நம்மளுடைய பேர பிள்ளைங்கலாம் தலைக்காரி வரைக்கும் போட்டோம். ஏதோ ஒரு நோக்கத்தில் இருக்குதுங்க. நடிகர்களுக்கு கொடி தூக்குறீங்க, போஸ்டர் விட்டுறீங்க, பாலாபிஷேகம் பண்ணுறீங்க. நமக்கு உங்கள் அப்பாவையும் உங்கள் தாத்தாவையும் ராஜராஜ சோழனையும் வாழ வச்ச காவேரி வணங்குறதுல உங்களுக்கு என்ன தவறு? நாம் இருக்க மாட்டோம், யாரும் இருக்க மாட்டோம். அன்னை காவேரி இருப்பாள், நம்ம பெற்ற அன்னை இருக்க மாட்டாள். நம்மை வாழ வைக்கும், அன்று மட்டும் வாழ வைக்கும் காவேரி தாய் இருப்பாள். என் நோக்கத்தை பாருங்கள், என் பேச்சை பாருங்கள். நல்ல நோக்கத்தில் வளம் வந்து வர வழியில் மரங்கள் நட்டு ஒவ்வொரு இடத்துலையும் கழிவறை வந்து ரோட்டு ஓரம் தான். டெல்டா மாவட்டம் பூரா அந்த கிராமவாசிகள். ஏன் சினிமாவை கொண்டு போய் காசு கொடுக்குறான்? அவங்கள விடுங்க, நம்ம இளைஞர்களுக்கு எது கொடுக்கணும் காசு? அந்த காசை ஒரு கழிவறை கட்டுங்க, சுகாதாரமாக இருங்க. வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். மாடுகள் நர்மதே ஹர். போகிற வழியில் ஜோலூருங்கிற ஒரு கிராமம் பெருசாக இருக்குது. பாபநாசம் போல் இருக்குது. பாபநாசத்தில் பெரிய இதெல்லாம் வரும், பஸ்ஸு எல்லாம் போய்டும். இங்கே ஒன்றும் போகணும். ஆனால் ஊர் கிராமம் ரொம்ப பெருசாக பறந்து விரிந்திருக்கு. பரூச் 27 கிலோமீட்டர், சுக்லதீர்த் 11 கிலோமீட்டர், கபீர் வட 9 கிலோமீட்டர். நாம் புரிச்சிலேருந்து 20 கிலோமீட்டர் தள்ளி இருக்கோம். காத்தால மரம் வச்சோம் இல்லைங்களா, அங்கேருந்து 9 கிலோமீட்டர் நடந்து வந்திருக்கோம். வடகரையை நாம்
75 கிலோமீட்டர் கடந்திருக்கும். அது ஒரு 550, இது ஒரு 75 கூட்டிங்க 625 வருது. ஜோனுங்கிற காவ். ஏதோ ஒரு சாமியார், நம்ம சாமியாருங்கிறோம் பாபாங்கிறோம். சாமியார் லட்சணம் காவி, நம்ம ஒயிட்டு போட்டிருக்கோம் நர்மதையோடைய இது, நம்மளையும் பாபாங்கிறாங்க. வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நடந்து போயிட்டுருக்கோம். டேஸ் 23, டேட் 12 டிசம்பர். பக்கத்தில் தெரிகிறது தான் அன்னை நர்மதை. பறந்து விரிந்து ஓடுறா. முயற்சி பண்ணுவோம் அந்த ஆறை பார்க்குறதுக்கு, கிட்டக்கு போய் பார்க்குறதுக்கு. ये पब्लिक प्लेस है क्या? अंदर ला सकते हैं? अंदर 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 कोई जा सकते हैं क्या? ये अंदर रफा வாங்க வேறு இடத்துல பார்க்கலாம். ஒரு 20 மீட்டர் தள்ளி தான் ஓடுது. அதோட கரை தான், நர்மதையோடைய வடகரை தான். தண்ணி நிமிர்ந்துருக்கு. இது வயல்வெளிகள், பூக்கள், கரும்பு தோட்டம். நம்ம முல்லை இல்லையா? ஏகாந்தமாக இருக்குங்க. அப்படியே தனியாக குளிர்ந்த காற்று, நல்ல தண்ணி. ரோஜா பூ, இதெல்லாம் ரோஜா தோட்டம். ரோஜா 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 என்னிடத்தில் என் மனதை இனி தீண்டவும் விடமாட்டேன், கைக்கு தீண்டவும் விடமாட்டேன். ரோஜா. அந்த ஐயோ செத்து போயிட்டான்ல, பைத்தியக்கார பையன், தற்கொலை பண்ணிக்கிட்டான். இன்னைக்கு டிசம்பர் 12. பதினாலு 12/2004 அவனை சந்தித்தேன் விசாகப்பட்டினம் ஏர்போர்ட்டில். விசாகப்பட்டினம் டு மும்பை ஏர்போர்ட்டில், மும்பை ஃப்ளைட்டில் நானும் அவனும் வந்தோம். உட்காந்து ஹாய் சொன்னேன். வெளில இறங்கி மும்பையில் வெளில ரொம்ப நல்லா சேர்ந்து தான் வந்தோம். நல்லா பேசினான், நல்லா இருந்தான். அப்புறமே செத்து போயிட்டான் இல்லையா, தற்கொலை பண்ணிட்டான் அந்த ஹீரோ. வாழ்ந்து காமிக்க வேணாமா முட்டாப்ப. ரோஜா என்ன மாதிரி பாட்டு பாடினா? என்ன விலை அழகே உந்தன் விலைக்கு வாங்க வருவேன், எந்தன் உயிர் என்றாலும் தருவேன், உந்தன் அழகை கண்டு வியந்து போகிறேன், ஒரு மொழி இல்லாமல் மௌனமாகிறேன்.
வாலியோட வரிகள். அவரை சந்திக்கும் போதும் எத்தனையோ படங்கள் இருக்குது. சென்னையில் கற்பகம் வீடு அவர். இந்த வரி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கீங்க. டெல்டா சிரிப்பு ரொம்ப குழந்த வாலி ஐயா. இந்த வரியை சொல்லி சிலாகிச்சேன். எத்தனையோ வரிகள் இருக்குது. ரோஜா தோட்டத்தை பாருங்க. ஐயோ நறுபதி அங்கே தான் ஓடுறா. பக்கத்தில் தொடர்புலையே தொடுவேன் பாருங்க. எந்த உயிரென்றாலும் தருவேன். காதல்கிட்ட போயிட்டாக்கா உயிரை கூட தரத்துக்கு அவளுங்க நம்மளை ஆட்டம் காமிச்சு காப்பாளுங்க. விலகுனா கெஞ்சு வாழுக, கிட்டக்க போனாக்கா விரட்டு வாழுக. எனக்கு மகரத்தில் செவ்வா உச்சம் கோவம் வரும். நல்லா ரெண்டாக கிழிச்சு குத்தி அப்படியே நிமித்திடுவேன். அப்படியே தூக்கி போட்டு மிதிப்பேன், அடிப்பேன். அடிப்பீங்களா? கட்டி வச்சு வைப்பேன். வேறு 4 மணி 5 மணிக்கு எந்திரிக்க, நீ எந்திரிக்கணும் அப்படின்பேன். ஐயோ இது நமக்கு சரிப்பட்டு வராது. நான் 12 மணி வரைக்கும் நல்லா டிவி பார்த்துட்டு நல்லா தின்னுபிட்டு தூங்குவேன் அப்படின்பா. இது எனக்கு வராது, ஒத்து வராதுமே. உனக்கு சீக்கிரம் நல்லவ கிடப்பான்னு சொல்லிட்டு போயிடுவாவ. ஆனால் உணர்றா இதுதான் வாழ்க்கை, இதுதான் பண்பு அப்படின்னு அவன் நினைக்கிறான். சரவணன் சொன்னது நல்லது. எதுக்கு வந்துச்சு? அந்த காதலுக்காக அவங்களுக்கு பண்ணுற கூத்து உயிரை தருவானா. போடி ஆயிரக்கணக்கான பேர் நல்லவர்கள் கால்கடி போடி கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்துடணும். அவளுக்கு போகிற ஆட்டத்துக்கெல்லாம் நம்மளாம் ஆம்பளை தலை செய்யக்கூடாது, மிதிக்கணும். யாருக்கிட்ட? நிலையம் பம்பிங் ஸ்டேஷன் அன்னை நெருமதை. பார்த்தாச்சு பாருங்க. யாருக்கு கிடைக்கும்? ஒரு கிலோமீட்டர் இருக்குங்க அந்த கரைக்கும் இந்த கரைக்கும். வடகரையை இப்போ தான் நாம் மிக அருகில் இருந்து பார்க்குறோம். ஒரு பர்மிஷன் வாங்கிட்டு வந்தோம், அதனால் நுழைய முடியல. இது வந்து பொது இடம் இல்லையா? இது வந்து இப்போ இந்த இடம் அரசாங்கத்துக்குரியது. இது நெருமதியை வணங்குவோம். நெருமதி தாய் வாழ்க. நல்ல ஆழம், நீர் ஓட்டமும் இருக்குது. ஃபுல்லு மேலே, இதுக்கு மேலே இருக்குது பார்த்தீங்களா? அங்கே டேமு நீர் தேக்கி இருக்குது. அவ்வளோ நீர். ஓகே, சிறப்பு. வாங்க. NTPCT की सौजन से ऐसा है क्या? ऐसे जाना? ओके ओके. नर्मदे हर. இந்த ஊர் பேர் நான் தான். இது இப்படியும் வரும், இப்படி போயிட்டு சுற்றிட்டு வருது. இது ஊருக்குள்ளே போயிட்டு நமக்கு இதே பாதை அங்கே கிடச்சிடும். இப்படிலாம் கிராமத்து பாதையெல்லாம், கிராமத்து மக்கள் எல்லாம், கிராமத்து ஊரெல்லாம் பார்க்கணுன்னு ரொம்ப நாளாக ஆசை. பரவாயில்ல, நிறைவேறிடுச்சு. எப்படி இருக்குது பாருங்கள். தண்ணீர் தொட்டி. இது பஞ்சாயத்து. எனக்கு பஞ்சாயத்துங்கிற பேரை பார்த்தாலே எனக்கு சிரிப்பாக இருக்கும். நமக்குன்னு வரக்கூடாது சண்டை கிண்டை சச்சரவு. அப்படி சச்சரவு பஞ்சாயத்துன்னு போனாக்கா நம்மளோட குறைந்த அறிவு இருக்கிறவன், கீழ்த்தரமானவன், உலக அறிவு இல்லாதவன் நமக்கு புத்தி சொல்லுவான். நம்மளுக்கு பஞ்சாயத்து வைப்பேன். ஏ பேட்டிலு क्यों शर्म है? क्या शर्म बेटीलू? नर्मदे हर बोलो. हाँ बस गुड.
ஓகேங்க, பார்ட்டி ஏ பார்ட்டி பின்னு போட்டுடலாம். 2 தான் வரட்டும். பாருங்க காய்கறி விற்கிறாங்க. உங்களுக்கு தான் தெரியுமே எங்கே போனாலும் அந்த காய்கறி பார்ப்பேன்ட்டு. देखने का मज़ा आता है। हाँ वो ले लो। यस यस लेगा, पैसा दे के लेगा, रुको। मेरे को बहुत पसंद है मेरे को। वो लेके जाओ। இது வந்து இது வந்து வெள்ளரிக்காங்க, அது வந்து கொத்தமல்லி, அது வந்து அருமையான கீரை, மரக்கீரை, இது தக்காளி, இஞ்சி. ये कैसा किलो? ये 50 का 500, ये क्या किलो? अरे किलो कितना? 50 का 500, 50 का 90 रुपये का கேஜி. 90 ரூபா கிலோ. இது கோபி, இது இதெல்லாம் பசுமையாக இருக்குங்க காய். அதை பாருங்க, அந்த இது बता रहे। எப்படி இருக்கு பாருங்க, விளைஞ்சி இருக்கு பாருங்க. पकड़ो। हाँ बतर पकड़ो। ये कैसा? 20 का 200। पैसा दे। हाँ पिटेला எப்படி இருக்கு பாருங்க, பசுமையா பச்சையா அடர்த்தியா இருக்கு. बेटा अच्छा डालो। हाँ अच्छा ही है। बाबा और कुछ चाहिए? टमाटर कैसा? हाँ 15 का 200। देखो लाने खाएगा देखो बेटा। बस जल्दी जाओ। 10 मिनट। चल और कुछ? ये कितने का? 20 रुपये देगा। मांगा, ये काट के देना। काट कैसे आपको करना? आपका हिसाब से काट लो। हाँ मैं ऐसा बोल रहा हूँ। मेरे आता नहीं कैसा काटने का, ऐसा भी काटो। तो मोने नहीं पाओ तो मत पाओ। तो बाबी का आवे रुको, बहुत बढ़िया भाई। हाँ चलेगा, बहुत बढ़िया। இதெல்லாம் அன்னை நறுமதி தேவியோட மண்ணில் அவளோட தண்ணியில் விளையிறது. ஒரு நாள் முன்னாடி படிச்சதாக இருக்கும், அவ்வளோ ருசியாக இருக்குது. இது नर्मदे कहीं चल रही नर्मदे नदी किधर है? नदी हाँ नदी इधर ही पास में जा सकता है, दिखता है। मैं जाऊंगा, इधर से जाओगे तो भी नहीं मिलेगा। आश्रम आएगा, आश्रम எப்படி இருக்கு பாருங்க. நடந்து வந்துட்டு இருக்கோம். பறந்து விரிந்து ஓடுறா பாருங்க நர்மதை. எதிர் வெயில், அதனால் கிளார் அடிக்கும். இந்த மோசமான முள்ளு செடி வடகரை மணல் திட்டில் பறந்து விரிந்திருக்கு. இது அப்படியே விட்டால் அப்படியே வளர்ந்துக்கிட்டே இருக்கும். இங்கே உள்ள நிர்வாகம், அரசியல்வாதிங்க, இளைஞர்கள், சமூக சேவகர்கள் சுத்தமாக அழிச்சாதான் ஒரு பசுமை இருக்கும், ஒரு நல்லது இருக்கும். ஆச்சரியமாக இருக்குது, இவ்வளோ விட்டு வச்சுருக்காங்களே. இதெல்லாம் டிவியில் உட்காந்து வச்சுக்க பிறகு. நர்மதை போற்று, காவேரி தாயை போற்று. நீர் வாழ்க, நீரின்றி அமையாது உலக. ரொம்ப கடினமாக தான் இருக்குது பாதை, சுற்றுச்சூழலும்.
அன்னை நர்மதி மேலே பாரத்தை போட்டுட்டு நம்ம நடந்து போயிட்டுருக்கோம். யாரும் மற்றவனுக்கு தெய்வமே துணையாம். ரொம்ப ஆனந்தமாக கிளர்ச்சியாக இருக்குது. நாள் ஒன்றுக்கு சராசரியாக 25லேருந்து 30 கிலோமீட்டர் நம்ம நடக்கிறோங்க. அவசியமாக சாதாரணமாக 15 கிலோமீட்டர் போன பிறகு தான் அந்த குதிக்காலில் நம்ம ஒரு இது கொடுக்குது, போயிட்டு சேர்ந்துடுறோம். ஏன்னா புதுமையான அனுபவம், த நியூ எக்ஸ்பீரியன்ஸ். அன்னை நர்மதி தேவியை முன்னிட்டு அவள் பறந்து விரிந்து ஓடுகிறாள். இந்த ஊர் மக்கள்லாம் ஒன்றால் தான் நாங்கள் விவசாயம் பண்ணுறோம், பயிர் விளைவிக்கிறோம், அதை விற்கிறோம், சாப்பிட்றோம், நல்லா இருக்காங்க. ஒவ்வொருத்தங்க வீட்லேயும் பஞ்சு எண்ணெய், கோதுமை எண்ணெய், மிளகாய் எண்ணெய், 12 மாதம் வருடம் முழுவதும் விவசாயம். எவ்வளோ காய்கறி பசுமையாக பச்சையாக பார்த்தீங்களா? அந்த வெள்ளரிக்காய் அவ்வளோ பசுமையாக இருந்துச்சு, அவ்வளோ ருசியாக இருந்துச்சு. கத்திரிக்காய் இருக்குது, வெண்டைக்காய் இருக்குது. எல்லாம் மண்ணுங்க இல்லையா? எல்லாம் மண் தான் செல்வம். எத்தனையோ யுகங்களாக இருக்கிறது எல்லாம். அதை கொஞ்சம் உடச்சி பாதை அமைச்சு போயிட்டுருக்கோம். யார் தேவைப்படுறவங்களுக்கு வீடுக்கு பயன்படுத்திக்கிறாங்க. குஜராத்தி டாக்கிங். ஒரு முறை சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. இருக்கிற ஸ்வீட்டான லாங்குவேஜ் குஜராத்தி, நெக்ஸ்ட்டு பெங்காலின்ட்டு கேளுங்க. ரொம்ப இனிமையாக இருக்கும். ஸ்வீட்டஸ்ட் லாங்குவேஜ். நான் மும்பையில் தாங்க பணிபுரிகிறேன். மகாராஷ்டிரா. மராட்டி நல்லா பேசுவேன். நம்ம இந்த படுவானிக்கு வந்தோம் தெரியுங்களா, 29 அங்கெல்லாம் ரொம்ப. அதுக்கப்புறம் படுவானிக்கு அப்புறம் தடுகாவுக்கு மேலே வந்து பார்த்தீங்களா மாதுராஸ்லாம், அங்கெல்லாம் மராட்டிலாம் அவ்வளோ கொடுமையாக இருந்துச்சுங்க. அவங்க பேசுகிறதெல்லாம் மராட்டியே கிடையாது. எவ்வளோ வேறுபாடு தெரியுங்களா இருக்குது. அவங்க பேசுகிற பாஷையே வேறு டோட்டலாக. அவங்க பேசுகிறது மராட்டி இல்லை, மராட்டி வாடை கூட அடிக்கலை. இது ரொம்ப எப்படி ஸ்வீட்னு சொல்கிறோம், ஸ்வீட்டுக்கு ஆப்போசிட் அப்படியே நாசாரமாக இருக்குது காதில் வருது. எப்படி சிலி இப்படின்னு மேனா அஜுஜி டிக்கரி ஏதோ அவங்களுடைய இது குறை சொல்லக்கூடாது. नर्मदा परिक्रमा मार्ग सोमत। रात्रि मुகாம் की सुविधा उपलब्ध है। இரவு தங்குவதற்கு வசதி உள்ளது. நர்மதையை வலம் வரக்கூடியவர்கள் ராத்திரி இரவு தங்கும் வசதி ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. எளிமையான மக்கள். இது ஒரு பள்ளிக்கூடம். நர்மதே ஹர் பேட்டி போலோ, நர்மதே ஹர்.
காவேரி போடும், காவேரி போற்றி, நர்மதே காவேரி வாழ்க, காவேரி கங்கா. எஸ். இடையில நம்மளுதையும் நுழைச்சி விட்டுரும். எல்லா நீரும் ஒன்று தாங்க. இது சொல்லிவிட்டேன், நிர்பந்தம் வந்துருச்சு பிறகு. நிர்பந்தம். என் ஆசிரியர் பேராசான் கொடவாயில் ஐயா அவர்கள் நர்மதே ஹர். சரவணா, எல்லா நதியும் கங்கையோடைய நீர் தான். நான் வந்து கோமுக்கு போயிருந்தேன், கங்கா உற்பத்தி அவருடைய இடம், அந்த இடத்துக்கே போயிருந்தேன். எல்லாம் படங்கள்லாம் பிடிச்சிட்டு வந்திருக்கேன். மேலும் செய்திகள் வந்து சிவன் பகீரதன் தவம் இருக்கான் கங்கை வேணும்ன்ட்டு. அவனோட தவத்தை மெச்சி கொடுத்துட்றாங்க. கங்கை அப்படியே பிரவாகமாக வருது, அப்படியே கொட்டுன்னு கொண்டு ஆகாயத்துலேருந்து. அவ்வளோ தண்ணி பூமிக்கு வந்தாக்கா உடனே இறைவனை வேண்டுறாங்க. அப்படியே கங்கையை அப்படி பிடிச்சி அப்படியே சடையாக முடிஞ்சுக்கிறார். மேலே வச்சுருக்காரு பார்த்தீங்களா, சிவனுடைய முடியில் கங்கா இருப்பா பார்த்தீங்களா, அதுதான் கங்கா. இல்லைன்னா அப்போயே நம்மளுடைய உலகம் நீரால் மூழ்கி இருக்குமா இந்த பூமி. அப்போ விழுந்த தண்ணி தான் இந்த உலகம் பூரா இருக்கக்கூடிய தண்ணி. ஸோ கங்கை தான் எல்லா நீரும். சொல்கிறாங்க பின்னாடி கங்கா வாழ்கன்ட்டு. கங்கா, காவேரி, யமுனை, சரஸ்வதி, வடவாறு, வெண்ணாறு எல்லாம் வாழ்க. ஒட்டு மொத்தமாக நீர் வாழ்க.